வந்தால் நாங்கள் கையெழுத்து மதுக்கடையை மூடுவோம்னு ஐயா கருணாநிதியிலிருந்து, தம்பி உதயநிதியிலிருந்து, அம்மையார் கனிமொழியிலிருந்து, ஐயா ஸ்டாலினிலிருந்து 4 பேரும் பேசுனது இருக்கு. வேணா நான் போட்டு காட்டுறேன். அதிகமாக இளம் விதவிகள் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடுன்னு அம்மையார் கனிமொழி பேசுனது இருக்கு. அப்போ 2 லட்சம் இருந்தா இப்ப 6 லட்சம். இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் திமுக எம்பி கனிமொழியை விமர்சனம் செய்துள்ளார். அவங்க வாக்கு வராதுன்னு தானே நீங்க முதல்ல 2016 மதுக்கடையை மூடுவேன்னு அவங்க சொன்னாங்க. ஐயா ஸ்டாலின், ஐயா கருணாநிதி எல்லாம். அந்த அப்பா அவங்க தோத்துட்டாங்க. அதுக்கு என்ன காரணம்? இந்த நீங்க சொல்ற மது பிரியர்கள் ஓட்டு போடலை, வாக்கு செலுத்தலை அப்படின்னு அந்த கோரிக்கை விட்டாங்க. வந்தால் நாங்கள் கையெழுத்து மதுக்கடையை மூடுவோம்னு ஐயா கருணாநிதியிலிருந்து, தம்பி உதயநிதியிலிருந்து, அம்மையார் கனிமொழியிலிருந்து, ஐயா ஸ்டாலினிலிருந்து 4 பேரும் பேசுனது இருக்கு. வேணா நான் போட்டு காட்டுறேன். அதிகமாக இளம் விதவிகள் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடுன்னு அம்மையார் கனிமொழி பேசுனது இருக்கு. அப்போ 2 லட்சம் இருந்தா இப்ப 6 லட்சம். நீ கள்ளச்சாராயம் குடிச்சவனுக்கு 10 லட்சம் கொடுத்து ஊக்கப்படுத்தினவங்க தானே. காய்ச்சறது குற்றம், குடிக்கிறது குற்றம். சட்டப்படி 10 லட்சம் கொடுத்து அங்கீகரிக்குது ஒரு அரசு. அவன் வீட்டு வாசல போய் நின்று உன் பிள்ளையை நான் படிக்க வைக்கிறேன், உன் வீட்டுக்கு ஒரு அரசு வேலை கொடுக்குறேன்னு நாட்டை பாதுகாக்க எல்லையில் நின்று செத்து வந்தவனுக்கு 10 ரூபா கொடுக்கல, ஒரு மாலை பொறுத்தலை. ஏன் யாருக்குமே கோபம் வர மாட்டேங்குது? ஏன்? எதனால? 13 தலைமுறைக்கு ஒரு தடவை மரபணு மாறி போயிரும்ன்றான். நமக்கு மாறி போயிடுச்சு. ஒவ்வொரு 13 தலைமுறைக்கு ஒரு தடவை புதுப்பிக்கணும். அதுக்கு இருக்கிற ஒரே மருந்து வரலாறு தான். வரலாறு ஒன்று தான் அவன் மரபணுவை புதுப்பிக்கும். நான் யாருங்கிறத மறந்து போனதுனால நான் யாரு, என் மரபணு என்ன? சரணடைஞ்சிருந்தா இந்த உயிரோடு இருந்து ஆண்டிருக்கலாம் என் பாட்டை மருது வண்டி. போடா, சரணடைஞ்சு வாழ்றதுக்கு சண்டைட்டு சத்திரண்டான்னு தூக்குல தொங்கினான். தீரன் சின்ன மேல கப்பம் கட்டிட்டு ஆளுன்னா எவனாட்டால எவன்டா உரிமை திரண்டு தூக்குல தொங்கினான். என் பாட்டன் சேதுபதி 1 ரூபா சும்மா ஒப்புக்கு ஒரு சல்லி காசு கப்பம் கட்டிட்டு நாட்டால் உன்னை விடுதலை செய்யறேன்னா செயல இருந்து செத்தாளிஞ்சாவளையே 1 பைசா கட்ட மாட்டேன்னு, ஒரு செல்லா காசு கூட கட்ட மாட்டேன்னு செத்தான். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.